வாழ்க வளமுடன். சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. வழிபாடுகளிலேயே மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுவது சிவ வழிபாடாகும். சிவபெருமான் கருணையே வடிவானவர் என்பதால் அவரை நினைத்து தியானித்து வருபவர்களை தானே ஆட்கொள்ளும் தன்மை கொண்டவர். அவருக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து சிவ சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அளவற்ற நலன்களை அள்ளி வழங்குபவர் சிவபெருமான். சிவபெருமான் நம்முடைய பாவங்களையும் தீமைகளையும் அழித்து நல்லருள் செய்யக்கூடியவர். சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை தினம்தோறும் ஜெபித்து வந்தால் அவை வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். பயம், வாழ்க்கை போராட்டங்களை வெற்றி கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்தருளும். நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் என அனைத்தையும் விரைந்து நீக்கக்கூடியது சிவபெருமானின் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை முறையாக சரியான முறையில் தொடர்ந்து பயிற்சி செய்து வரும்பொழுது சித்திகள் மட்டுமல்ல, பல சித்திகள் கலைகளும் வசப்படும். நம்மை சுற்றிலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், தடைகள் தானே விலகுவதை உணர முடியும். பலவிதமான நன்மைகள் நடைபெறுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். மனதிலும் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு கிட்டும். சிவபெருமானை வழிபடுவதற்குரிய எளிமையான அனைவரும் அறிந்த மந்திரம் ஓம் நம சிவாய. இதன் பொருள் சிவபெருமானே உம்மை வணங்குகிறேன் என்பதே ஆகும். இதை தினமும் 108 முறை உச்சரிக்க மனம் தெளிவடைந்து சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரம் சிவபெருமானின் அருளை பெற்றுத் தருவதுடன் நம்முடைய அனைத்து விதமான நல்ல விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இது சிவபெருமானின் காயத்ரி மந்திரமாகவும் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இது மன அமைதியையும் சிவனின் அருளையும் பெற்றுத்தரக்கூடியதாகும். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருமிக பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத். இந்த மந்திரத்தை தினமும் நாம் ஜெபித்து வந்தால் யமபயம் நீங்கும், நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும், குடும்பத்தில் உள்ளவர்களையும் எந்த நோய்களும் தீண்டாது. சிவபெருமானை தியானித்து இந்த மந்திரங்களை தினம்தோறும் சொல்லி வர வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக உணர முடியும்.